ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தினேஷ் கத்திஜா சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எஸ் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரோக்ராமுக்கு நான் வந்து ரெடி ஆகுறதா இன்றைக்கி இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் பார்க்கலங்க, நான் போகிறது இங்கேருந்து எப்படி போகிறேன் அண்ட் எப்படி ஸ்பாட்டுக்கு போகிறோம், இடையில என்னென்ன இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் எதனால இவ்வளோ நாள் வீடியோ போடலைன்னா, சில பல காரணமாக வீடியோ போட முடியலை. இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். காய்ஸ், இது வந்து கப்பிள்ஸ் சேனல் தான். நாங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்னோடய பர்சனல் சேனலும் இருக்குது. அதில் வந்து நான் என்னோடய ஸ்கின் கேர், அப்புறம் ஹேர் கேர், அப்படி நிறைய வந்து அதில் வந்து தனியாக பர்சனலாக அதில் நான் போடுவேன். இதில் வந்து எங்கள் கப்பிள்ஸை நாங்கள் வந்து இருக்கிறது எல்லாம் vlog எடுக்கிறது, வெளியே போகிறது, ப்ரோக்ராம் போகிறது, அண்டு ப்ராங்க் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் கைஸ் குளிச்சுட்டு வந்தேன். நேற்றுக்கு ப்ரோக்ராம் போயிட்டு பயங்கர டயர்டு. வந்ததே வந்து 4 o'clock ஆகிடுச்சு. நேற்றுக்கு தென்காசி ப்ரோக்ராம். அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் எந்திரிச்சது மார்னிங் எந்திக்கல. நான் எந்திரிச்சது ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு தான் கிளம்புறதுக்கு இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ரெடியாக இருக்கிறேன். இந்த மே மாதம் வந்து ப்ரோக்ராம்காரங்களுக்கு, கச்சேரி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மே மாதம் ஃபுல்லாகவே பிஸி ஷெடியூல்டாக தான் இருக்கும். எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அவ்வளோ டெய்லியுமே ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா கோவில் ஃபங்க்ஷன் வந்து இந்த மே மாதம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, நாகர்கோயில் தான். இன்றைக்கி லோக்கலில் தான் கச்சேரி. ஈத்தாமொழின்னு ஒரு பிளேஸ், நாகர்கோயில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அங்கே ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நான் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்க்கு நான் என்ன போடுவேன் அண்ட் நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஃபேஸ்க்கு எதுவுமே போடலை. இந்த டாப் வந்து நான் மீஷோவில் எடுத்த டாப்பு. மீஷோவில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த டாப்பு. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட்ஸ், நீங்கள் சாரீஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. மோஸ்ட்லி சாரீஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் தாங்க. ஏன்னா அங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி வைஸ் எப்படி சொல்கிறதுக்கு, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிறது, குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் மோஸ்ட்லி சாரீஸ் வந்து வியர் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். எனக்கு எப்படி சொல்ல, கொஞ்சம் நம்ம ரேட்டு கூடுறதுல வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டேஜுக்கு போடுற மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்டேஜுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி போட்டால் தான் வந்து மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். ரேட்டு கூட்டின சாரீ வந்து அந்த மாதிரி இருக்காது, இருக்கும் ஒரு லுக்குக்கு இருக்காது. நம்ம நார்மலாக வந்து வெளியே போகல அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து நல்லா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து சாரீ எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த டாப்புமே வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து 2 டாப்பு 299 தான் இந்த 2 டாப்புமே. இது வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே, நல்லாயிருக்கு. ட்ராவல் டைம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் குளிக்கிறதுக்கு ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து ஃபேஸில் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணல, ஒன்லி வைப்ஸை வச்சு வைப் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு ஒரு இடம் சரியில்லாதனால அப்படி வந்துட்டேன். ஸோ நான் மேக்கப் நைட்டு ரிமூவ் பண்ணாதனால கிளென்சர் மில்க் வச்சு இப்போ குளிச்சுட்டு நான் வந்து கிளென்சர் மில்க் வச்சு ஆட் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த பாட்டில் வந்து வேறு, இதுக்குள்ளே வந்து ஓப்பல் அதோட கிளென்சர் மில்க் தான் இருக்குது. அது வந்து சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. நம்ம மேக்கப் ரெகுலராக போடுறவங்களுக்கு வந்து அந்த கிளென்சர் மில்க் வந்து வேறு லெவலில் வந்து எஃபெக்ட் கொடுக்குது. இது நம்ம இவ்வளோதான் நம்ம சன் வந்து நம்ம பிளாக் ஃபேஸ் வந்து சன்டானே ரொம்ப பிளாக் ஆகிடும் கரெக்டாக. இப்போ கூட ரீசெண்டாக இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு அன்றைக்கி வந்து பயங்கரமாக என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டு, நான் வீட்டுக்கு வந்து அவ்வளோ என்னெல்லாம் போட்டு எடுத்து, ஐயோ என் நேச்சுரல் கலர் வரதுக்கே வந்து 2 days ஆகிட்டு மேக்ஸிமம். ஆனால் இதை நான் வந்து போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோடய ஃபேஸ் வந்து அவ்வளோ டர்னில் அப்படியே வந்து ஹைட் ஆகிட்டு. சீரியஸ்லி ரொம்பவே எனக்கு இது பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இதில் வந்து பெரிய பாட்டில், அதனால எப்போவுமே ட்ராவல் டைம் கொண்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இது இது வந்து ஒப்பலோட
கிளென்சர் மில்க். இது லைட்டாக நம்ம ஃபேஸில் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விட வேண்டியதான். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கிளென்ஸ் மட்டும் தான். அப்புறம் வந்து கிளென்ஸ் வந்து வீக்கெண்ட் 3 தான் போடுற மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க கிளென்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக போடக்கூடாது இந்த இது அப்படின்னு சொன்னாங்க. நான் 1 வீக்கு 3 டேஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நார்மல் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே கைஸ், இதை கிளென்ஸ் வச்சு கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஹைட்ரேட்டிங்க்கு வந்து நம்ம சிம்பிளோட வந்து ஹைட்ரேட்டிங் இது மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கோம். இது நான் வந்து ஒரு 2 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எப்படி சொல்கிறதுக்கு, நல்லாயிருக்கும். நீங்களே லைவாக பாருங்கள். எவ்வளோதான் வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆனாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குற, போடும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஃபேஸ்க்கும் சரி உடம்புக்கும் சரி ஹைட்ரேஷன் வந்து எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வந்து க்ளோவிங்காக தெரியும் ஃபேஸு. இதான் என்னோட மெயின் ப்ராடக்ட். இது இல்லாமல் நான் வந்து வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். அப்புறமா சன்ஸ்க்ரீன் வந்து நாச்சுரலோடது. இது வந்து நான் எங்கள் பக்கத்தில் வாங்கினது, இது ஆன்லைன் ப்ராடக்ட் கிடையாது. அது மாய்ஸ்சரைஸ் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் தான். அது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்து நான் சேல் பண்ணுறாங்க. SPF 40+ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக போட முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். எப்போவுமே சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாருமே லைட் வெயிட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டிக்கியாக இருந்தாலுமே எனக்கு இது வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. போட்டோட ஒரு பிரைட் கொடுக்கும். எப்போவுமே நான் மேக்கப் பிஃபோருமே இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மேக்கப்பே போடுவேன். அன்றைக்கி யாரோ வந்து மேக்கப் வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக முடிஞ்சால் நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். அப்புறம் சாரீ ட்ராப்பிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. சீரியஸ்லி கைஸ், எனக்கு சாரியெல்லாம் உடுக்கவே தெரியாது. எங்கள் டீமில் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு சாரியை உடுத்து கொடுப்பாங்க, கட்டி விடுவாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து சாரீ கட்டி பழகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபேஸ்க்கு வந்து எல்லாம் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. இனி வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஹேர் வந்து ட்ரை பண்ணிடலாம். நான் ட்ரையருக்கு என்னோடய ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ பண்ணிட்டு வரேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து இந்த பேர்ல் வச்சு இந்த கம்மல் போட்டுக்கலாம். நிறைய கம்மல் வந்து நிறைய வாங்குவேன். அண்ட் என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக நிறைய வாங்குவேன். பட் எல்லா கம்மலையுமே தொலைச்சிருவேன். எதுவுமே சேவ் பண்ணி வைக்கவே மாட்டேன். அது ஏன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அதனால் எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கே அழுத்து போச்சு. இந்த மாதிரி கம்மல் வச்சுருக்கதே பெரிய விஷயம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கம்மல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் என்னோடய ஃபேஸ் மேக்கப் வந்து நான் பெருசால ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து போட்டுட்டு வெளியே போகவே மாட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து அந்த ஒன்று தான். மெயினாக வந்து மாய்ஸ்சரைஸ், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், இந்த ரெண்டும் இல்லாமல் வெளியே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து எப்போவுமே வந்து மேக்கப் வந்து அப்படி கிடையாது. நம்ம வெளியே போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்து பாருங்கள், ஃபேஸை அப்படி ஒரு மாதிரி டர்ன் ஆகி இருக்கும் ஃபேஸு. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம போட்டாச்சு. நீ நான் லைட்டாக ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறேன். பொண்ணுங்களுக்கு வந்து ஐப்ரோ தான் வந்து ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆட்கள்லாம் வந்து சொல்கிறத கேட்டிருக்கேன். ஐப்ரோ வந்து இல்லாமல் ஐப்ரோ பென்சில் வந்து போடாமல் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு லுக்கே வந்து வராது. நீங்களும் வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். எனக்கு ஐப்ரோ பென்சில் போடாமல் நான் வெளியே போகவே மாட்டேன். ஆனால் ப்ரோக்ராம் டைம் வந்து நம்ம மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போட மாட்டேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட மாட்டோம். ஜஸ்ட் இந்த கண்ணில் ஐலைனர், லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப டார்க்காக போடுவோமா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் போடுறதுக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். ஸோ அதனால் அப்போ போட மாட்டேன். இந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த மாதிரி லைட்டாக ஃபில் பண்ணிப்பேன். அண்டு லிப்ஸ்டிக் என்கிட்ட வந்து 3-4 லிப்ஸ்டிக் இருக்குது. இது வந்து நியூடு கலர் இது. அண்ட் இன்னொரு இதே மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடில் ஒன்று இருக்குது. ப்ரௌன் ஷேட் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். நார்மலாக வெளியே போகும்போது ரொம்ப பிங்க் கலர் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். இது நான் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு. இதில் வந்து இன்னொரு கலர் இருக்குது, அது தொலைஞ்சு போச்சு. ஸோ இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டேஜுக்குமே நல்லாயிருக்கும், ஒரு போட்டு காமிக்கிறதுனால. அண்ட் நியூடு கலர் வந்து இது ஒன்று யூஸ் பண்ணுவேன். அண்டு இந்த கலர், இது ரெண்டுமே நான் ஆன்லைனில் நைக்காவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது.
எதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் லைட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக போட்டோன்னா ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்கிறதுக்கு, நல்ல ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க்காக போட்டால் கூட சூப்பராக இருக்கும். பட் நம்ம அவ்வளோ ஃபேர் கிடையாது, நம்ம ஒரு நார்மல் கலர் தான். ஸோ அதனால் நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக வந்து என்னோடய பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நியூடு கலர் போடுவேன். ஆக்சுவலாக இந்த நியூட் கலர் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த நியூட் கலர் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இல்லைன்னா இதாக ரைட் ரெடி தான். இது வந்து நியூடு கிடையாது, இது வந்து மெரூன். நல்லா தான் இருக்குது. இதில் நம்ம லைட்டாக வந்து ஒரு பிங்க் கலர் வந்து ஷேட் கொடுத்துக்கலாம். ஓகே, டார்க் மெரூன் சாக்லேட் கலர். அது ஆக்சுவலாக சாக்லேட் கலரும் அண்ட் பிங்க் கலரும் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கலர் நான் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ இது காலி பண்ணணும்ல, ஏதாவது பண்ணி மேட்ச் பண்ணணும்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டாச்சு. எவ்வளோ தானே மேக்கப், பெரிய மேக்கப்லாம் இல்லை, சிம்பிள் மேக்கப். அண்டு பொட்டு வந்து இனி வந்து மெரூன் போட்டு தான் வாங்கணும். பிளாக் போட்டு வந்து முன்னாடியே வச்சுட்டு இருந்தேன், நீ மெரூனில் ட்ரை பண்ணலாம். ஓகே, பிளாக் போட்டு வச்சாச்சு. ஹேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் எடுத்துகிட்டு நார்மலாக ஓகே ரெடி ஆயாச்சு ப்ரோக்ராமுக்கு. இனி வந்து ஒரு மணி இப்போ கரெக்டாக 5 o'clock ஆக போகுது. நம்ம இங்கேருந்து ஒரு 5:45க்கு கிளம்பணும். 5:45 அங்கே 6. இப்போ நம்ம நேராக தினேஷ் வீட்டுக்கு தான் போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து தினேஷ் வீட்டில் வந்து ப்ரேயர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கூட அம்மாவும் வராங்க. அம்மாவை வீட்டில் விட்டுட்டு நம்ம எப்படி டேரெக்டாக கிளம்ப வேண்டியதான். ஐயோ காய் சொல்ல மறந்துட்டேன், பர்ஃப்யூம் இல்லாமல் யாருமே வெளியே போக மாட்டாங்க. அதில் நான் ஒன்று பர்ஃப்யூம் பைத்தியம்னா அப்படி ஒரு பைத்தியம். நான் போட்டிருக்க பர்ஃப்யூம் வந்து யாருமே போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஒரு சீப்பான ஒரு இதுதான் சொல்லக்கூடாது. எனக்கே நான் என்ன நினச்சேன், எனக்கே கேவலமாக இருக்குது. பட் அது வந்து அது ஏன்னு தெரியல. அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த ஸ்மெல் வந்து இப்போ நான் போட்டுட்டு போகிறேன்னா இதே மாதிரி ஸ்மெல் வந்து ஒரு வெளியில் ஒருத்தவங்க போடுவாங்க. சப்போஸ் போட்டு தான் ஆவாங்க. அவங்க போடும்போது இந்த பர்ஃப்யூம் வந்து அந்த பொண்ணு போட்டிருக்கோம், ஸோ அந்த பொண்ணோட ஞாபகம் வரும். சில பேர் நீங்களே நினச்சி பாருங்களேன், நம்ம பிடிச்சவங்களுக்கு பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லை அடிக்கும்போது அவங்களுடைய ஞாபகம் எப்போவுமே வரும். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய பர்ஃப்யூம் வந்து நான் போடுற ஸ்மெல் யார் போடக்கூடாதுப்பா. என்னோடய ப்ரோக்ராமில் வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் கிட்டே இப்படி தான் சொல்லுவேன். நான் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன்னா ரோஸ் அவுட். இது வந்து யூஏல வந்து ஒரு பொண்ணு எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது. அவங்க இந்த ஸ்மெல் வந்து எப்படி சொல்கிறேன், இதுவுமே நான் ஒரு அக்கா கிட்டே இருந்து அந்த ஸ்மெல்லே வந்து நான் வாங்கினேன். களவாண்டிட்டேன் அந்த ஸ்மெல்லை. அவங்க இப்போ இங்கே கிடையாது, அவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் இது வந்து இந்த ஸ்மெல் அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த பர்ஃப்யூமோட எனக்கு இது வேணும், எப்படியாச்சும் லிங்க் கொடுங்க. அப்போ எனக்கு உடனே அனுப்பி விட்டாங்க. அந்த டைம் என்னால் வாங்க முடியலை. ஏன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் நிறையவே கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து தேடி கண்டுபிடிச்சி வரும், எல்லா ஷாப்லேயும் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது எனக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கிட்ட கிடையாதுல சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க இதோட ஸ்மெல்லு. அப்படியே வந்து ஃப்ரூட்ஸு, அந்த நேற்றுக்கு கூட என்னோடய சிங்கர் ஒரு பொண்ணு சொன்னேன், அது கேரட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணால் அது ஜூஸ் பண்ணி குடிச்சா அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லுங்க. சீரியஸ், ஐ லைக் இட் ஸோ மச். நான் இதை வந்து ரொம்ப பொண்ணு போல் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு இருக்குது. இதை நான் நெக்ஸ்ட்டு வாங்கினேன், நான் ஃபாரின் போனால் தான் வாங்க முடியும். ஓகே, இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம். அதுக்கு முன்னாடி வந்து அக்வாலஜியா அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஆரஞ்சு கலர், அதுவுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதில் வந்து ப்ளூ வந்து சூப்பராக இருக்குதுங்க. இது தீர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு தான் போகணும். போடுற காஸ்டியூம் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு எல்லோ அண்ட் பிளாக் ப்ளவுஸ், அப்புறம் பிளாக் தாவணி. பிளாக்கில் வந்து கோல்டன் வச்சு ஒர்க் வச்சது. இதுதான், இது ப்ளவுஸு, இது வந்து ஸ்கர்ட்டு, இது வந்து தாவணி. மோஸ்ட்லி வந்து ஸ்டிச் பண்ணியும் போடுவேன் நிறைய காஸ்டியூம்லாம். இதுதான் கம்மல். இதுக்கு மேட்சாக எனக்கு கம்மல் இல்லை. ஸோ இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் ஸ்டேஜுக்குனால தெரியாது. அண்டு
எப்போவுமே ட்ரெடிஷ்னலுக்கு இந்த வளையல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ப்ரைஸ்லெட். அம்மா வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இது வீடுனா நம்ம வீடு கிடையாது. இது வந்து ப்ரோக்ரஸ் ஸ்பாட்டில் கொடுக்குற வீடு. இங்கே ஒருத்தி ட்ரெஸ் அதெல்லாம் காமிக்க மாட்டோம். எல்லோரும் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து டைம் இருந்தால் உங்களுக்கு நான் மேக்கப் போடுற வீடியோ இதில் நான் காமிப்பேன். ஓகேவா? பார்க்கலாம். ஃபைனலாக வந்து தாவணி உடுத்தாச்சு. யார் உடுத்தாங்கன்னா இங்கே வாங்க, இங்கே வா, ஃப்ரெண்டில் வா. இந்த மேடம் தான் அடிக்கடி சொல்லுவல்ல வீடியோவில் யார் கெட்டி கொடுக்குறாங்கன்னு, இவங்க தான். மேக்கப் வீடியோ வந்து இன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா ஸ்டாண்டு வந்து இங்கே இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் மேக்கப் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் மேக்கப் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்டேஜில் இடம் இல்லாமல் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரொம்ப சின்ன ஸ்டேஜ் கைஸ், மேலே இடம் கூட இல்லை இருக்கிறதுக்கு, அதான் கீழே இருக்கிறோம். ஹே காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. கச்சேரி முடிஞ்சுது. சீரியஸ்லி ரொம்ப டயர்டு. இன்றைக்கி எனக்கு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக ஸ்டேஜ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. வீடியோவே ஒழுங்காக எடுக்க முடியல, ஆடியன்ஸ் எடுக்க முடியல. நான் கீழே சைடில் தான் இருந்தேன், பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்தா தான் ஒரு நிம்மதி. அங்கே கொடுப்பாங்க சாப்பாடு, பட்டு ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டே சாப்பிட்றணும், இந்த டைம்ஸ்லாம் சாப்பிட்றணும். ஸோ தோசையெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். அதனால் வீட்டில் அம்மா நல்லா சாதம்லாம் வச்சு நல்லா சாப்பாடு வச்சுருப்பாங்க. எனக்கு ஃபிஷ் கறினா ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ அதான் அம்மா வந்து ஃபிஷ் கறி அண்ட் மீன் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். நாளைக்கும் கச்சேரி இருக்குது. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.